Hello students, இந்த வீடியோல நம்ம factors and multiples அந்த கான்செப்ட்டுக்கு கீழ LCM பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது LCM எப்படி கண்டுபிடிக்கிறது. ரெண்டு மெத்தட்ல நம்ம LCM கண்டுபிடிக்கலாம். ஒன்னு வந்து ஷார்ட் டிவிஷன் மெத்தட், இன்னொன்னு பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். Find the LCM of 16, 32 and 48. இந்த மூணு நம்பருக்குமே நம்ம என்ன செய்யணும், LCM கண்டுபிடிக்கணும். அந்த LCM கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த மூணு நம்பருக்கும் ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எந்த மெத்தட் மூலமா? பிரைம் ஃபேக்டரைசேஷன். அந்த மெத்தட் மூலமா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் 16க்கு நம்ம பார்க்கலாம். 16 எதால மல்டிப்ளை ஆகும்? 4 4s are 16. அடுத்தது இந்த 4 நம்ம எதால மல்டிப்ளை பண்ணலாம்? 2 2s are 4. இந்த 4 வந்து 2 2s are 4. இதுக்கு கீழே இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பிரைம் நம்பர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு கீழே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டாம், அதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்தது 32. 4 8s are 32. இந்த 4 நம்ம ரெண்டா டிவைட் பண்ணல, 2 2s are 4. இந்த 8 வந்து நம்மளுக்கு 2 4s are 8. திரும்ப இந்த 4 பார்க்கல 2 2s are 4. அப்போ நம்மளுக்கு 32க்கு என்ன வருது? 2 into 2 into 2 into 2 into 2, மொத்தம் 5 2 வருது. அடுத்தது 48. 4 12s are 48. இந்த 4 நம்ம ரெண்டா பிரிக்கல, 2 2s are 4. திரும்ப 12க்கு நம்ம பார்க்கல என்ன வரும்? 4 3s are 12. திரும்ப இந்த 4 நம்ம பிரிக்கல, 2 2s are 4. அப்போ 48க்கு இந்த 5 நம்பரும் நம்மளுக்கு வந்து வருது. இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இந்த மூணு இதுக்குமே காமனான மல்டிபிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதில் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து எழுதிடலாம். 16க்கு என்ன வந்திருக்குது? 2 into 2 into 2 into 2. அடுத்தது 32க்கு 2 into இது வந்து 32க்கு நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ். அடுத்தது 48க்கு இப்போ இதில் நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதணும். இப்போ இந்த இதுக்கு மூணு இதுக்குமே காமனான ஃபேக்டர்ஸ் என்ன வந்திருக்குது? 2 வந்திருக்குது. அடுத்தது இங்கேயும் 2 வந்திருக்குது. அடுத்தது இந்த மூணுலையுமே இந்த 2 வந்து காமனாக இருக்குது, இதுலேயும் 2 வந்து காமனாக இருக்குது. அப்போ இப்படி 2 காமனாக இருந்துச்சுன்னா இதில் ஏதாவது ஒரு 2வை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிடணும். ஃபஸ்ட்டு இதில் ஒரு 2வை நம்ம வந்து எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது இந்த இதில், அடுத்து இதில், அடுத்தது இந்த இதில். இப்போ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? 2 3யும் இருக்குது. இதையும் சேர்த்து இந்த ரிமைனிங் வர மல்டிபிள்ஸையும் சேர்த்து எழுதிடணும். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதோ அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த கொடுத்துருக்கிற நம்பரோட LCM. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 into 3 96. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 96. LCM of 16, 32, 48. இந்த மூணு இதுக்குமே நம்மளுக்கு LCM என்ன வந்திருக்குது? 96. இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்படி தான் நம்ம கொடுத்துருக்கிற நம்பருக்கு LCM வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது இது ரிலேட்டடான இன்னொரு எக்ஸாம்பிள் சம் வந்து பார்த்துடலாம். Find the LCM of 35, 105 and 42. ஃபர்ஸ்ட் 35க்கு பார்த்துடலாம். 5 7s are 35. இதுக்கு மேலே நம்மளுக்கு இதால் இதுக்கு வந்து மல்டிபிள்ஸ் கிடையாது, அதனால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இது வந்து பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் மூலமாக தான் LCM கண்டுபிடிக்கிறோம். அப்போ கொடுத்துருக்கிற நம்பர் லாஸ்ட்டாக பிரைம் நம்பர்ஸில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது 105. 15 7s are 105.
அடுத்தது இந்த 7ங்கிறது பிரைம் நம்பர், இந்த 15ங்கிறது 3 5s are 15. இதுக்கு அடுத்து நம்ம இதில் வந்து ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது 42, 6 7s are 42. இந்த 6 நம்ம பிரிக்கையில் 2 3s are 6. அப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு இதுக்குமே ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி நம்ம இதில் வந்து ஒவ்வொரு இதையும் இந்த ஃபேக்டர்ஸை தனியாக எடுத்து எழுதிடலாம். 35க்கு 5 × 7, 105க்கு 3, இப்போ நம்மளுக்கு இதில் காமனான மல்டிபிள்ஸ் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்து எழுதிடலாம். இதில் காமனாக என்ன வருது? 7 வருது. அடுத்தது இந்த இதில் ரெண்டு இதுலேயும் காமனாக 5 வருது, இந்த இதில் 3 வருது. அப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு தடவை எடுத்து எழுதிக்கிடணும். 3 × 5 × 7, ரிமைனிங் வந்து நம்மளுக்கு 2 இருக்குது. அந்த 2வையும் சேர்த்து எடுத்து எழுதிடணும். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் நம்மளுக்கு வந்து எல்சிஎம். 3 5s are 15, 7 2s are 14. ஆன்சர் வந்து 210. இதுதான் நம்மளுக்கு வந்து இதோட ஆன்சர். அடுத்தது இந்த இதில் எல்சிஎம் இதே மெத்தடில் தான் கண்டுபிடிக்கணும். 54, 72 and 90. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் தான் நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதில் காமனான மல்டிபிள்ஸ் எடுத்து எழுதணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எல்சிஎம் வந்து ஷார்ட் டிவிஷன் மெத்தடில் நம்ம எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 84, 76, 72 இந்த 3 இதுக்குமே நம்ம வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மெத்தடில் கண்டுபிடிக்கிறது 84, 3 இதையுமே ஒரே இதில் வந்து போட்டணும். நம்ம டிவிஷன் மெத்தட் தான். இதில் இந்த 3 இதுக்குமே காமனான டிவிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் 2 3 4 5 இதால் தான் நம்மளுக்கு வந்து டிவைட் ஆகும். இப்போ எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக இருக்கிறதுனால லாஸ்ட் எதில் முடியுது? எல்லாமே ஈவன் நம்பர்ஸில் முடியுது. அப்போ நம்மளுக்கு இதில் எதால் டிவைட் ஆகும்? 2ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இந்த 8 அப்படிங்கிறது வந்து 4 2s are 8, 2 2s are 4, 42 × 2 84. அடுத்தது இந்த 76 வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணல, 3 2s are 6, 8 2s are 16. 38 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 76 கிடைக்கணும். அடுத்தது இந்த 72க்கு 3 2s are 6, 6 2s are 12. திரும்பியும் இதில் வந்து எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக முடியுது. அதனால் நம்ம என்ன செஞ்சிடலாம்? இன்னொரு தடவை 2ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 21, 19, 18. அடுத்தது இது வந்து நம்மளுக்கு 21 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எதில் போகும் அப்படின்னா 3 டேபிளில் வந்து போகும். 18 21 அப்படின்லாம். 7 3s are 21. இந்த 19ங்கிறது வந்து நம்மளுக்கு டேபிளில் வந்து மல்டிப்ளை ஆகாது. அதனால் இந்த 19ஐ நம்ம அப்படியே கீழே எழுதிடணும். அடுத்தது 18, 6 3s are 18. திரும்ப இந்த 6ங்கிறது வந்து நம்மளுக்கு எதால் போகும் அப்படின்னா 2 டேபிளால் போகும். போகாத நம்பர்ஸை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 3 2s are 6. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சாச்சு? ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படியே எடுத்து இதில் மல்டிப்ளை மட்டும் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இதோட ஆன்சர். 2 × 2 × 3 × 2. அடுத்தது கீழே இருக்கிற இந்த 3 நம்பர்ஸையும் நம்மளுக்கு ரிமைண்டர் வந்தது. 7 × 19 × 3. இதில் நம்ம லாஸ்ட் இதில் வந்து காமன் மல்டிபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எழுதிட்டு ரிமைனிங் வந்த ஃபேக்டர்ஸையும் எடுத்து எழுதணும். அதே மாதிரி தான் இதில் நம்ம காமனாக மல்டிப்ளை பண்ணிட்டோம் 2ஆல். இந்த கொடுத்துருக்குற எல்லாத்தையும் எழுதிட்டு இந்த இதையும் சேர்த்து நம்ம வந்து எழுதிடணும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா 9576. இதுதான் இதோட ஆன்சர். இப்படியும் நம்ம வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது வந்து ஹெச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்முக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. அதில் நம்ம வந்து ஒரு சம் வந்து பார்த்துடலாம்.
இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்மளுக்கு 2-3 நம்பர் கொடுத்து ஒன்று ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லைனா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மையும் நம்மளுக்கு சம்லையே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் two numbers is equal to HCF into LCM. இதுதான் இதோட ஃபார்முலா. நம்மளுக்கு HCF LCM கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்து இன்னொரு நம்பர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் எழுதணும். இப்போ கொடுத்துருக்கிற ஒரு நம்பரை இதில் எழுதிக்கலாம். 18 இன்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், மல்டிப்ளையை தான் நம்ம ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அப்போ இதில் நம்மளுக்கு இன்னொரு நம்பர் கேட்டிருக்கிறாங்க, அந்த நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். HCF இன்ட்டு LCM. HCF நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 3 கொடுத்துருக்குறாங்க. LCM வந்து 90. 3 இன்ட்டு 90. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 3 இன்ட்டு 90. இந்த மல்டிப்ளேயில் இருக்கிற 18 இந்த சைடு வரையில ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து மல்டிப்ளேயில் இருக்குது. அதை வந்து நம்ம இந்த பக்கமாக கொண்டு வரையில டிவைடில் வரும் 18. இப்போ நம்ம வந்து இதை கேன்சல் பண்ணிடலாம். அந்த 3யும் 18ம் நம்மளுக்கு 3 டேபிளால் கேன்சல் ஆகும். 1 3 is 3, 6 3s are 18. இந்த ரெண்டும் நம்மளுக்கு 3 டேபிளால் கேன்சல் ஆகும். 2 3s are 6, 3 3s are 9, 0. அடுத்தது இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணல 30/2, 15 2s are 30. அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன, 30. அப்போ கொடுத்துருக்கிற இன்னொரு நம்பரோட ஆன்சர் என்ன அப்படின்னா 30. இதோட நம்மளுக்கு LCM கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.